ஆட்சியில் பங்கு என்பதற்கு வாய்ப்பே இல்லை என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளிப்படையாக போட்டு உடைத்திருக்கிறார். இந்தியா டுடே நடத்திய கான்க்ளேவ்ல பல அடுக்கடுக்கான விஷயங்களை பேசியிருக்கிறார். இன்னொரு பக்கம் காங்கிரஸ் தரப்பு இன்றைக்கு ராகுல் காந்தி சந்தித்து அவரிடம் பல விஷயங்களை குமரி இருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய தலைவர்கள், தேர்தல் பொறுப்பாளர்கள் என்ன சொல்லப்பட்டது, வெளியில வந்து 70 நாளா காத்துக்கிட்டு இருக்கிறோம், ஏன் திமுக இப்படி பண்ண மாட்டேங்குது, எங்களுக்கு ஏன் குழு போடல அப்படின்னு குமரி இருக்கிறார்கள். இந்த பக்கம் திமுகவினர் இதற்கு மாற்றாக குழுவை அறிவித்திருக்கிறார்கள். காங்கிரஸ் திமுக இடையிலான முட்டல் மோதல் என்பது தணிந்திருக்கிறதா? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்லி இருக்கக்கூடிய செய்தி என்பது டெல்லி காங்கிரசுக்கா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாற்று குரல் கொண்ட காங்கிரஸ்காரர்களுக்கா, என்ன நடக்கிறது திமுக கூட்டணியில் விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. டெல்லியில் காங்கிரஸினுடைய கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பயிற்சி பட்டறை அப்படின்னு சொல்லப்படுகிறது. மிக மிக முக்கியமாக தமிழகத்தினுடைய திமுக கூட நமக்கு எத்தனை சீட்டு வேணும், எத்தனை தொகுதிகளை கேட்டு வாங்கணும், ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு நமக்கு உண்டா அப்படிங்கிற பல்வேறு குமுறல்கள் எழுந்து கொண்டிருக்கிறது சமூக வலைதளங்கள்லையும் மீடியாக்கள்ல எல்லாம். இப்போது திமுக தரப்பிலிருந்து நாங்கள் வந்து குழு அமைக்க போறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிலையில முதலமைச்சர் அவர்கள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கில்லை அப்படிங்கிறத வெளிப்படையாகவே பேசியிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? இது காங்கிரஸாருக்கான பதிலா? ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட். இன்றைக்கு காலை நம்ம பேசுவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாக இந்தியா டுடே ஒரு கான்க்ளேவ் நடத்துகிறது. அதில் தான் முதலமைச்சர் கலந்துக்கிட்டு பேசுகிறாரு. ரஜினீப் சர்தேச தான் அந்த கேள்வி கேட்குறாரு, பவர் ஷேர் கொடுப்பீங்களா அப்படின்னும்போது தமிழ்நாட்டில் அது ஒத்து வராது, இங்கே அதுக்கு அந்த வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறத அவர் தெல்ல தெளிவாக பதிவு பண்ணுறாரு. சில குரல்கள் அப்படி வருகிறது. அது கூட்டணிக்குள்ளே ஏதாவது பிரச்சனையை ஏற்படுத்தி உடைக்க வேண்டும் என்று பார்க்கிறவர்களுடைய நோக்கம். அதை நாங்கள் ஒரு பொருட்டாவே கருதலை அப்படிங்கிறத வெளிப்படையாகவே அவர் பேசுறாரு. இது போக வழக்கமாக காங்கிரஸ் கட்சியில் ராகுல் காந்திக்கும் எனக்கும் இடையிலான உறவு அப்படிங்கிறது அது அரசியலை தாண்டிய ஒரு உறவாக இருக்கு. எங்களுக்குள்ள அந்த மாதிரியான குழப்பம் இல்லை, நாங்கள் தெளிவாக இருக்கோம், மற்றவங்க நினைக்கிறது நடக்காது அப்படிங்கிறத குறிப்பிட்டுட்டு அவருக்கும் எனக்குமான அந்த உறவை தாண்டி அரசியலும் எங்கள் ரெண்டு கட்சிகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் ஒருங்கிணையுது அப்படிங்கிற இடத்துக்கு பாஜக எதிர்ப்பு என்பதாக அதை கொண்டு வந்து நிறுத்துகிறார். இதில் அடிப்படையில் காங்கிரஸ் தரப்பில் நேற்றைக்கு டெல்லியில் என்ன பேசப்படுது, ஏன்னா அது ஒரு 8-10 நாள் கூட்டம் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஒரு 7-8 மாநிலங்கள்ல இருந்தும் இப்போ இங்கே புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட தலைவர்கள் உட்பட பலரும் போனாங்க. ஆரம்பத்தில் என்ன சொல்லப்பட்டதுன்னா, கார்கே அவர்களும் ராகுல் காந்தியும் தனித்தனியாக சந்திப்பாங்க, முடிச்சுட்டு குழு புகைப்படம் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது. நேற்றைக்கு அதை செய்ய முடியல, ஏன்னா அந்த சபாநாயகருக்கு எதிரான தீர்மானம் வேறு சில கூட்டங்கள் போனதுனால பார்த்துட்டு கொஞ்ச நேரம் உரையாடிட்டு போயிட்டாங்க. வெறும் புகைப்படங்கள் மற்றதெல்லாம் எடுக்கல, இன்னும் நாள் இருக்கு பார்த்துக்கலான்ற சூழலில் தான் தமிழ்நாட்டு தலைவர்கள் கிரீஷ் சோடங்கரில் தொடங்கி செல்வ பெருந்தகையிலிருந்து பலரையும் பார்த்து தனித்தனியான இன்புட்ஸ் போனது. அதில் இங்கே காங்கிரஸ் தரப்பிலிருந்து என்ன சொல்லி, ஏன்னா முடிச்சுட்டு கிரீஷ் சோடங்கர் வெளியில் வந்து எங்களுடைய தொண்டர்கள் கோபத்திலையும் வருத்தத்திலையும் இருக்கிறாங்க, 70 நாளாக நாங்கள் காத்திருக்கிறோம் அப்படின்னாங்க. இப்போ நமக்கு கேட்கக்கூடிய கேள்வி, 2016, 2019, 2021, 2024 இதில் ஏதாவது ஒரு தேர்தலில் நீங்கள் 14 தனியாக பிரிஞ்சு போயிட்டீங்க. இந்த 4 தேர்தல்களில் பிப்ரவரி மாதத்திற்கு முன்பாக திமுக குழு போட்டு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினா நீங்கள் ஒன்றை சொல்லுங்கள். அப்படி எதுவுமே இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா 2019 நினைக்கிறேன் ஒரு தேர்தலெல்லாம் மார்ச் மாதத்துக்கு பிறகு தான் குழு போடப்பட்டு அப்புறம் நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு போனீங்க. இது வரைக்கும் இல்லாத அவசரம் இப்போ எங்கிருந்து உங்களுக்கு வருகிறது? இதில் எங்களுக்கு அப்படிப்பட்ட அனுபவம் இருக்கு அப்படின்னு சொல்லி செல்வ பெருந்தகை சொல்றாரு. ஏன்னா பீகார்ல நாங்கள் இழந்தது எங்களுக்கு தெரியும். சமீபத்தில் நடந்த மகாராஷ்டிராவுடைய தேர்தலில் இந்த கூட்டணி குழப்பத்தில் தான் நாங்கள் நிறைய இழந்திருக்கோம். அந்த அனுபவத்தில் தான் நாங்கள் பேசுகிறோம். உடனடியாக இந்த சீட் ஷேரிங் விஷயங்கள்லாம் பேசி முடிச்சிடணும். ஒரு வாரத்துக்குள்ளால பட்டுன்னு ஆட்கள்லாம் போட்டு இதெல்லாம் ரெடி பண்ண முடியாது, இது மிகப்பெரிய சிக்கல் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எங்கள் கட்சிக்காரங்க நாங்கள் சொன்னால் உடனே கேட்க மாட்டாங்க, தகராறு பண்ணுவாங்கிறத அவர் அப்படி பூசி மழை. அவர் சொன்ன 2 உதாரணம் ஏன் தமிழ்நாட்டுக்கு பொருந்தாது என்றால், முதல் செய்தி, அங்கே வந்து பீகாரில் எதிர்கட்சியாக நீங்கள் இருந்தீங்க, இந்த பக்கம் மகாராஷ்டிராவிலும் எதிர்கட்சியாக இருந்தீர்கள். உங்கள் கூட்டணி கட்சிக்கு முதல்வர் வேட்பாளரே இல்லாமல், மாநில கட்சியை மதிக்காமல், அவங்க உறுதியாக இருக்கிற இடத்துல கொண்டு போய் போட்டி வேட்பாளரை போட்டு கடைசி வரைக்கும் அவர்கள் தான் முதலமைச்சர் என்று அறிவிக்காமல், இது அத்தனை சொதப்பலையும் காங்கிரஸ் காலவாரி விட்டது. நீங்கள் அங்கே பண்ணது, எங்கள் ஸ்டாலின் முதலமைச்சருக்கு கிடையாது, யார் முதலமைச்சர்னு நாங்கள் சொல்ல மாட்டோம்னு நீங்கள் சொல்லிடுங்க பார்ப்போம் தமிழ்நாட்டில். அதெல்லாம் கூட்டணி வென்ற பிறகு யாருக்கு அதிக சீட்டு வருகிறதோ அவர்கள் தான் முதலமைச்சர் ஆவாங்கன்னு பீகார் ஃபார்முலாவையும் இந்த ஃபார்முலாவையும் மகாராஷ்டிரா ஃபார்முலையும் நீங்கள் தமிழ்நாட்டில் ட்ரை பண்ணீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் என்ன, திராவிட கட்சிகளோட அரசியல் என்னங்கிறது
புரிஞ்சுக்க வரும். அது ரெண்டும் அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு பொருந்தாது. இதுக்கான ரீசன்ஸ் அங்கே இருக்குது. அங்கே நீங்கள் ஆளுங்கட்சியை எதிர்த்து கூட்டணி கட்சிகள் ஒரே குரலுக்கு வராமல் நீங்கள் சேர்த்து கால வாரினீங்க. நான் கேட்குறேன், அதே ஏன் நீங்கள் ஜெயிச்ச ஜார்க்கண்ட் ஃபார்முலாவை எடுத்துக்கக்கூடாது? ஜார்க்கண்ட் அவங்க எப்போ கோட் பண்ணுவாங்கன்னா, கூட்டணியில் ஆட்சி பங்குன்ற இடத்துக்கு ஜார்க்கண்டை கோட் பண்ணுவாங்க. முதலமைச்சர் வேட்பாளர் ஹேமந்த் சோரன் தான் அறிவிச்சதை செய்வீங்களா? அந்த ஜார்க்கண்ட் ஃபார்முலாவை ஏன் நீங்கள் மகாராஷ்டிராலையும் அல்லது பீகார்லையும் செயல்படுத்தலன்னு கேட்டால் அந்த பதிலுக்கு வராது. மாநில கட்சி அவர் தான் முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் இருந்தவர் கைதானவர், அவர் முதலமைச்சர்னு சொல்லிட்டு அவர் தோல்ல எலெக்ஷனை கொடுத்துட்டு போனீங்கன்னா அது வேற. அந்த ஃபார்முலா நீங்க செஞ்சாத தோத்தே இருக்க மாட்டீங்கிறதா உங்கள் மீதான குற்றச்சாட்டு. அப்ப எல்லாத்தையும் நீங்க சொதப்பிட்டு அங்க செய்த உங்க தவறுகளுக்கு குறைஞ்சபட்சம் மறுபரிசீலனையே பண்ணலன்னா அதை எப்படி எடுத்துக்கிறதுங்கிற கேள்வி இருக்கு. அது ஒரு பக்கம். இப்ப அவர் சொன்னது நாங்க 70 நாளா காத்திருக்கிறோம் அப்படின்ற பிறகு நேற்றைக்கு கிரீஷ் உடன்கரே அதை சொன்ன பிறகு இப்போ ஒரு கேள்வி வரும், இது நீங்க ரெண்டு பக்கமுமே அதில் அரசியல் விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா 70 நாளாக காத்திருக்கீங்க இல்லை, நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் போகணுங்கிற முடிவை நேற்றைக்கு ராகுலோ கார்கேவோ உறுதியாக தெரிவித்திருந்தால், அல்லது தாவேகா சைட்லேருந்து ஒரு ஸ்ட்ராங் சிக்னல் வந்திருந்தால், இல்லை இவங்க அதை ஏற்றிருந்தால் 70 நாளாக வெயிட் பண்ணிட்டோம், அவமானப்பட்டுட்டோம், இதுக்கு மேலே அவமானத்தோடு தொடர முடியாதுன்னு நேற்றையும் சொல்லியிருக்க முடியும். ஆனால் நீங்கள் போகாமல் காத்திருக்கோங்கிறீங்க. சரி, உங்களுக்கு ஒரு ஆறுதல் பரிசுங்கிற மாதிரி இவங்களும் நாங்கள் குழுவை 17ஆம் தேதி பட்ஜெட் இருக்குது, அவங்க சொல்லக்கூடியது 17ஆம் தேதி இடைக்கால பட்ஜெட் இருக்குது, கடைசி பட்ஜெட்டு, நாங்கள் அந்த ஏற்பாடுகளை பார்க்கணும். இதுக்கு நடுவில் மற்ற நலத்திட்டங்கள் கொடுக்கறது அதிகப்படுத்துறதுனால இந்த பட்ஜெட்லேயே பண்ணாதான். தேர்தல் நடத்தி விதிமுறை வந்தால் புதுசாக நீங்கள் போட முடியாது. ஒருவேளை நீங்கள் பிஜேபி கூட்டணியில் இருந்தால் அதை செய்யலாம். நிதிஷ்குமார் 10,000 எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும்போதே கூட கொடுத்தாரு பாருங்க. அதை பண்ணணும்னா நீங்கள் அங்கே இருக்கணும், அதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த பட்ஜெட்டை நான் ஃபோக்கஸ் பண்ணணும். மற்ற அமைப்புகள் இளைஞரணி மகளிரணி வீடு வீடாக போகிறது ஒன்றும் இல்லைங்க. எஸ்ஐஆர் சம்பந்தமான சிக்கலுக்கு நீங்கள் பீகாருக்கு போய் கூட்டம் போட்டார்ல ராகுல், தமிழ்நாட்டுக்கு வந்து ஏன் கூட்டம் போடல? காங்கிரஸ் நீங்கள் கட்சியை வளர்க்கணும் இல்லை, எஸ்ஐஆர் மூலமாக ஓட்டை திருடுறாங்கன்னு ஓட்சோரி யாத்திராக்கு நீங்கள் பீகாரில் நடந்தப்பங்கிறது ஸ்டாலின் கிளம்பி வந்தார்ல. தமிழ்நாட்டில் நடந்ததற்கு குறைந்தபட்சம் நம்முடைய தொண்டர்கள் நம்மளுடைய பூத் ஏஜென்ட் விழிப்புணர்வாக இருக்கணும்னு ஒரு கூட்டம் போட்டு பிஜேபி எதிர்த்து ஒரு கூட்டத்தை தமிழ்நாட்டில் ஏன் ராகுல் காந்தி நடத்தவில்லைன்னு கேள்வி இருக்கு. அப்போ கட்சியை வளர்க்குற ஆசை இருந்தால் நீங்கள் அதை செஞ்சுருக்கணும். இது எதையுமே செய்யாமல், நான் திரும்பவும் சொல்கிறேன், கேட்கறது உங்கள் உரிமை, முடியாதுங்கிறது அவங்க உரிமை. ஆனால் இதை பொதுவெளிக்கு கொண்டு வந்து உடைக்கிறதுங்கிறது ரெண்டு தரப்பு நாளைக்கு ஒன்று சேர்ந்தாலும் கூட்டணி கட்சி தொண்டர்கள் வேலை பார்க்க மாட்டாங்கிற இடத்துக்கு உங்கள் தொண்டர்களை நீங்கள் தள்ளுற இடத்துக்கு வருதுன்னு தான் நம்ம கவனிக்கணும். இதில் நேற்றைக்கு அங்கே பேசப்பட்டதில் என்னென்ன விஷயங்கள் அப்படின்னா, ராகுல் போன்றவர்களிடம் குமுறி இருக்கிறார்கள் அப்படின்னு தான் செய்தி வருது. நம்ம தரப்பில் கொஞ்சம் அதிகமாக விமர்சித்ததுனால திமுக கடுப்பில் இருக்காங்க, கொஞ்சம் அப்செட்டாக இருக்காங்க. இதனால் கூட்டணிக்கு குழு கூட போடாமல் அவங்க நம்மளை அலைய விடுறாங்க. இல்லை, இதில் மிக மிக முக்கியமான விஷயம், தாவேக்காவுக்கு போயிட்டான்னா நமக்கு இத்தனை சீட்டு வந்துடும், நம்முடைய கட்சியை வளர்த்துடலாம், அப்போ கண்டிப்பாக வந்து நம்ம தாவேக்காவுக்கு போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாட்டோட இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்கள் இருந்தாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இல்லை இல்லை, அது பல்வேறு தலைவர்கள் இந்த ராகுல்கிட்ட வேற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. எப்படி போய் சொல்லியிருக்கிறாங்க, நம்ம குறைஞ்சது 50 சீட்டாவது கேட்கணும் திமுக கூட்டணியில், 50 சீட்டை கொடுக்கலாம் வெளியில் போயிடுவோம்னு சொல்லணும். ஏன்னா ஒன்று 50 வாங்கினாலும் 50 சீட் நம்ம வாங்கிட்டோம்னா மற்றவங்க எல்லாத்துக்கும் பிரித்து கொடுக்க போக ஒரு 80-90 சீட்டு போயிடுச்சுன்னா திமுக நிற்கிறதே 144 145 தான் நிற்கும். நம்ம அந்த 50ல் நம்ம 50 ஜெயிச்சு திமுக 140 ஒரு 80 தான் ஜெயிக்குதுன்னா நம்ம கிங் மேக்கர் ஆகும். எனவே நம்ம கையில் 50 எம்எல்ஏ இருக்கிறதுங்கிறது லக்கி பிரைஸ். இல்லை, 50 நீங்க எப்படி ஜெயிப்பீங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏற்கனவே 25 தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு திமுகவினுடைய வேலை தேவைப்பட்டது. களத்தில் அவங்க தான் வேலை பார்த்தாங்க. அதிகம் கடந்த காலத்தில் 63 வாங்கி 5 ஜெயிச்சிங்க, 41 வாங்கி 8 ஜெயிச்சிங்க, 25ல் 18 குறைய இங்கே வெற்றிக்கான ப்ரப்போர்ஷன் அவங்க கூட்டுரு ஒன்றும் இல்லை. இப்போ கேள்வியே, சார் நீங்கள் வாங்குற 50ல் 50 ஜெயிக்க வைக்க திமுககாரன் வேலை செய்வான், அவனோட 145க்கு ஒரு வேலை நான் இதாக பேசுகிறேன் உங்களுக்கு கொடுக்குறதாவே வச்சுக்கிட்டா அவங்க 145ல் அவங்க வேலை செய்யாமல் தோத்துருவாங்களா? தொங்கு சட்டமன்றம் வந்துருமா? நீங்கள் நாங்கள் தனியாக நின்று 50 ஜெயிப்போம், ஜெயிச்சு காட்டுறோம் அப்படின்னு போனால் அது வேற. இந்த ப்ரப்போசலை வச்சிருக்கிறதுக்காக தான் இவங்க இந்த எக்ஸாம் தேதி அறிவிச்ச பிறகு தான் படிக்கவே ஆரம்பிப்பாங்க. அதுக்கு முன்னால் எல்லாம் படிக்க மாட்டாங்க, களத்தில் இறங்கி வேலை செய்ய மாட்டாங்க. நீங்க தொகுதியை சொல்லுங்க, எத்தனை தொகுதி தருவீங்கன்னு சொல்லுங்க, அதுக்கு பிறகுதான் நாங்கள் வேலையை தொடங்கலாம். இல்லை சார், இப்போ ரொம்ப சிம்பிளான கேள்வி சார். நாங்கள் தொகுதி பேச்சுவார்த்தைக்கு குழு போட்டுட்டோம், 70 நாள் ஆச்சுன்னு சொல்கிறீங்களா. இந்த 70 நாட்களாக தமிழ்நாட்டில் காங்கிரஸ் பாக முகவர்களோ பூத் ஏஜென்ட்டுகளோ அவங்களுக்கு எஸ்ஐஆர் பணிகளுக்கோ நாங்கள் பயிற்சி கொடுக்குறோம், நாங்கள் வந்து நமக்கான முகாம்களை ஏற்படுத்துகிறோம், மக்களுக்கு கூட வரோம், ஏதாவது பண்ணி மக்கள் வேலையை செஞ்சுருந்துருக்கலாம்ல. உங்களுக்கு திமுக குழு போடலங்கிறது தான் சிக்கல்ங்கிறத தாண்டி
உங்கள் கட்சிக்காரர்கள் நாளைக்கு உட்கார போகிற பூத் ஏஜென்ட்டை அவங்களுக்கு சென்சிட்டைஸ் பண்ணுறது, எப்படி வேலை பார்க்கறதுன்னு ஒரு பயிற்சி, புதுசாக சேர்ந்த இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுக்குறது, இது எதையாவது நீங்கள் பண்ணீங்களா? அப்போ இது எதையும் பண்ணலை. தேர்தல் ஆணையத்துக்கு எதிராகவோ இல்லை எஸ்ஐஆரில் திமுகவுக்கு துணை நிற்கிறதுக்காகவாது உங்கள் ஆட்கள் நீங்கள் பயிற்சி கொடுத்துருக்கணும்ல. இது எதையும் பண்ணாமல் இதெல்லாம் நாங்கள் செஞ்சுட்டு கேட்டிங்கன்னா அது வேற. செய்யாமல் கேட்கும்போது அவங்க என்ன பார்ப்பாங்க, உங்களுக்கு கொடுத்தாலும் நாங்கள் தானே வேலை பார்க்கணும். இதில் இன்னொன்று, நீங்கள் ரெட்டலையும் உதயசீரனும் நின்னா எஸ்டாப்ளிஷ்டு சிம்பிள்ங்கிறதுனால நான் அதை சொல்கிறேன். அது இணைஞ்சது எதிரில் நிற்கிதுன்னா காம்படிஷன் டைட்டாக இருக்கும். நீங்கள் எப்படி அந்த பக்கம் போன முறை தாமரை நின்னதும் மாம்பழம் நின்னதும் திமுக அந்த இடத்துல ஸ்வீப் பண்ணிட்டு வர்றதுக்கு வாய்ப்பாக இருந்ததோ, எவ்வளோக்கு எவ்வளோ கை கொடுக்குறீங்களோ அதுக்கு எதிரில் ரெட்டைலை எடுத்தோன்னா ஆரம்ப கட்டமே ரெட்டைலைக்கு அது அட்வான்டேஜாக போயிருங்கிற ஒரு சூழல் இருக்குது. அப்போ அந்த எண்ணிக்கையை குறைப்பது அப்படிங்கிறது தான், கம்மியான அளவுக்கு தான் ரிஸ்க் எடுக்க முடியுங்கிற இடத்துக்கு தான் பெரிய கட்சிகள் யோசிப்பாங்க. நீங்கள் கூடுதலாக கேட்குற விஷயம் இல்லை, இந்த 5 ஆண்டுகளில் நாங்கள் இந்த விஷயத்தை செய்திருக்கிறோம், இதனால் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கிறோங்கிறத காட்டினீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். ஆமாம், காலத்தில் இவ்வளோ நாங்கள் செல்வாக்க பெற்றிருக்கோம், மக்கள் எங்களுக்கு ஆதரவு அளிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதே இல்லையே. குழு போட்ட நேரத்துக்கு, இது பேச்சுவார்த்தை எண்ணிக்கைக்கு குழு போட்ட நேரத்துக்கு களத்தில் பூத்து வாரியாக வேலைகளுக்கு பயிற்சிகளுக்கு ஒரு குழுவை போட்டு இவ்வளோ வேலைகள் செஞ்சோன்னு ஒரு சுற்றுப்பயணத்தை போயிருந்துருக்கலாம்ல. அவங்களுக்கு அது பரிச்சயம் இல்லையே சார். பாஜக மாநில தலைவர் அவர் 58 தொகுதியை நம்ம தான் போனார், சுற்றுப்பயணம் தமிழ்நாடு முழுக்க நட்டு போனார், அதையாச்சும் செஞ்சார். அவர் போய் சுற்றிட்டு வந்தார்ல. நீங்கள் கிளம்பி போகிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீச்சல் தெரியாதவங்கள தூக்கி கடலில் போட்டால் இதுக்கு நடுவில் அது கடலோ கம்மாயோ, நீங்கள் நீச்சல் போட்டிக்கு வந்துட்டு கால் நனையாமல் தண்ணியிலே இறங்காமல் நீந்து நின்னீங்கன்னா இது நல்ல கதையாக இருக்கு. ஆமாம், நீங்கள் நைனா நகேந்திரன் சுற்றி வந்தார்ல, இங்கே ராகுல் காந்தியை கூப்பிட்டு கூட்டம் போட போகிறேன், நீங்கள் ஜனவரியில் நாங்கள் போட போகிறேன், நீங்கள் இப்போ வரைக்கும் நீங்கள் போடல. உங்களுக்கானது பெருக்குவதற்கு இதில் நாங்கள் கிராம வாரியாக பஞ்சாயத்து வாரியாக வேலை செய்திருக்கிறோம், அதெல்லாம் ஒருங்கிணைக்க போகிறோம் அப்படின்லாம் பல விஷயங்கள் போட்டிங்களே. அவுட்புட்டாக என்ன காட்டினீங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? திட்டம் ரொம்ப கிளியராக காகிதங்கள்ல எழுதி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்காங்க. இந்த அண்ணாமலை சொன்ன மாதிரி தான், கமலாலயத்தில் பிரிண்ட் எடுத்து எங்களுக்கு இந்த வேலையை நீங்கள் ஒதுக்குறீங்களான்னு ஒதுக்கி விட்டு தான் நாங்கள் அதை செய்யணுமா அப்படிங்கிற மாதிரி. இதை கூட சத்தியமூர்த்தி பவனில் நீங்கள் பண்ணுறீங்களாங்கிற கேள்வி இருக்குது. நீங்கள் இருக்கிற எல்லா குழுவும் முதல்ல ஒருங்கிணைஞ்சு வந்துட்டுருவீங்களா? உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அவ்வளோ கோஷ்டி அதெல்லாம் உரம் தூக்கி வைங்க. கோஷ்டி எல்லாம் சகஜம்தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தேர்தலுக்கு தலைவர்கள் தயாராக இருக்கிறார்கள், தொண்டர்களை நீங்கள் தயார்படுத்தினீர்களாங்கிற கேள்விக்கு இப்போ வரைக்கும் பதில் வரலாம் பாயிண்ட் இருக்கு. ஸோ இந்த 50 கேட்டால் இப்போவே திமுக நீங்களா போயிருங்க, நாங்களா அனுப்புறதுக்கு நல்லா இருக்காதுங்கிற இடத்துக்கு தான் வருவாங்க. நேற்றைக்கு அவங்க வந்து 70 நாள் நாங்கள் வெயிட் பண்ணிட்டோம், இனிமே முடியாதுன்னு சொல்லாததற்கு காரணம் திமுகவோடு தொடர்வது தான் நல்லதுன்னு இப்போதைக்கு டெல்லி வேறு வழி இல்லாமல் ஹோல்டு பண்ணியிருக்கு. இதில் என்னென்னா, விஜய் தரப்பில் அவங்க கூப்பிட்டாலும் விஜய்கிட்ட அப்பாயின்மெண்ட் புசியால் வந்துட்டு வாங்கிட்டாங்கன்ற நிலைமைக்கு போயிருமோங்கிற சிக்கல் இல்லைன்னா கிரீஷ் உடங்கர்லாம் போய் பார்த்துட்டு இருப்பாப்புல. இல்லைன்னா அவரை கூப்பிட்டு ஒரு நாள் வர சொல்லி அவர் பனையூரில் அப்பாயின்மெண்ட்டு இதில் வாங்க டோக்கன் போட்டு போங்கன்ட்டாங்கன்னா சிக்கலாக போயிடும். அவர் கோவாலெல்லாம் கடைசியாக எப்போ காங்கிரஸ் ஆட்சியில் இருந்துச்சுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மனோகர் பாரிக்கர் இருந்த காலம், அதுக்கு பிறகு இப்போ கிரீஷ் சாவந்த் இருக்காப்புல, அதுக்கெல்லாம் முன்னாடி இருந்துச்சு காங்கிரஸ். அது ஒரு கணக்காலம் மாதிரி நீங்கள் பார்க்க வேண்டியது. அப்படிப்பட்ட கோவாவிலே ரொம்ப சிறப்பாக கட்சியை வளர்த்தவர் இன்றைக்கி அங்கே திரும்ப அந்த கட்சி எழ முடியாத ஒரு சூழலில் இருக்கும்போது தமிழ்நாட்டில் அவர் கட்சியை வளர்த்தியாரணும். நீங்கள் காங்கிரஸுக்கும் பாஜகவுக்குமான அடிப்படை வித்தியாசமே தன்னுடைய ஸ்டேட்டில் கட்சியை ஜெயிக்க வைத்து குறைந்தபட்சம் வேலை செய்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தினவங்களை கொண்டு போய் சக்ஸஸ்ஃபுல்லான ஆளை இன்னொரு ஸ்டேட்டில் வீக்காக இருக்கிற ஸ்டேட்டில் போட்டு வளங்கன்னு அனுப்புவாங்க. பிஜேபியில் காங்கிரஸில் யாரெல்லாம் அவங்க ஸ்டேட்டில் தோத்தாங்களோ அவங்கள கொண்டு போய் அந்த ஸ்டேட்டில் தோற்றதுக்கே நீங்கள் அவங்கக்கிட்ட காரணம் கேட்டிருக்க மாட்டீங்க, அது தோற்றதுக்கான காரணத்தை ஆராய்ஞ்சிருக்க மாட்டீங்க, கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணி தவறுகளை திருத்திருக்க மாட்டீங்க. அவரை கொண்டு போய் இன்னொரு ஸ்டேட்டில் எலெக்ஷன் இருக்கிற ஸ்டேட்டில் பொறுப்பாளராக போட்டு அந்த ஸ்டேட்டை காலி பண்ணுறது அப்படிங்கிறது தான் உங்களுடைய இதிலேருந்தே உங்களுடைய விஷயம். இப்போ ஒன்றும் இல்லை, 2014 தோல்வி, 2019 தோல்வி, 2024 தோல்வி. இந்த 3 தோல்விகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியில் என்ன மாற்றம் ஏற்பட்டது? அகில இந்திய காங்கிரஸில் தோல்விதான் ஒரே மாற்றம். தலைமை பொறுப்போ இல்லை முடிவுகளிலேயோ இல்லை கட்சியினுடைய கட்டமைப்பிலோ இல்லை தேர்தலுக்கான வியூகங்களிலோ எதையாவது மாற்றி அமைத்தீர்களா? அப்போ ஏன் நடந்துச்சுன்னே நீங்கள் பார்க்காத இருக்கிற வரைக்கும் நீங்கள் கோர்ஸ் கரெக்ஷனே பண்ண மாட்டீங்க, பண்ண தவறுகளே பண்ண மாட்டீங்க. இதெல்லாம் மோசம் சார். இது மகாராஷ்டிராவில் இவங்க பண்ணது 3 பேரை பொறுப்பாளராக போட்டாங்க. அவங்க 3 பேரும் அதற்கு ஏறத்தாழ 1 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஸ்டேட்டில் ஆட்சியை 2 பேர் இழந்தாங்க. ஒரு ஆள் பிடிக்க முடியாமலே போச்சு. ராஜஸ்தானுடைய முன்னாள் முதலமைச்சர் அசோக் கெலாட்டு,
சத்தீஸ்கரில் பூபேஷ் பாகல், இதில் மத்திய பிரதேசில் இருந்து திக்விஜய் சிங்கை கூப்பிட்டு போய் இறக்கி விட்றாங்க. திக்விஜய் சிங்கெல்லாம் 25 வருஷமாச்சு அந்த கட்சி அங்கே ஆட்சியை இழந்து மத்திய பிரதேசத்தில். நடுவில் தப்பி தவறி வந்தாங்க, 1.5 வருஷத்தில் கட்சியை உடச்சி துணை முதலமைச்சராக இருந்தவரை கொண்டு போய் மத்திய அமைச்சராக்கி அவன் கட்சியே அதோட பண்ணிட்டாங்க. அவர் 25 வருஷமாக இவிஎம்னால தான் நாங்கள் தோற்றோன்னு காங்கிரஸை சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. எது பிஜேபிலாம் காங்கிரஸ் இப்போ சொல்கிறது 2003 இருந்து அவர் புலம்பிக்கிட்டு இருக்காப்புல. அப்படியான ஆட்கள் இவங்க 3 பேரையும் கொண்டு போய் அவங்க ஸ்டேட்டில் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இழந்தவங்க அவங்கள கொண்டு போய் நீங்கள் அங்கே பொறுப்பாளராக போட்டு உத்தவ் தாக்கரே காலி பண்ணி மொத்தமாக முடிச்சு விட்டதுங்கிறத உங்களால் செய்யல. தோல்வியே வெற்றிக்கு முதல் படி. அதனால தோத்தவங்களை கொண்டு போய் தான் அடுத்த வெற்றியை பெறுறதுக்கான முயற்சி. அதாவது அவங்க என்ன வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சின்னு இவர் சீமான் ஸ்டைலில் அகில இந்திய சீமான ராகுல் காந்தி சார் இந்த லெவலுக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறீங்க. இப்போ ஆக மொத்தம் திமுக தரப்பு தெளிவுபடுத்திடுச்சு. நாங்கள் சொல்கிற டேர்ம்ஸ்குள்ளே இதில் அவங்களுக்காக குழுவை போட்டோம்னா நாங்கள் உங்களுக்கு பணிஞ்சு போயிட்டோம்னு நினைக்காதீங்க. நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கணும். ஏன்னா நீ இந்த மாதிரிலாம் கரடியை உள்ளே விட்டீங்கன்னா எங்களுக்கும் நட்டங்கிறதுனால நாங்கள் அப்படியான ஒரு குழுவை போட்டு இதோட விடுங்க. அடுத்து நான் பட்ஜெட் வேலையை பார்ப்பேன்னா கட்சிக்கு இப்போ தனித்தனியாக இளைஞர் அணி, பாக முகவர், மகளிர் அணி மாநாடுகள் போயிட்டுருக்கு. நான் இதை அட்டன் பண்ணுவேன்னா உங்ககிட்ட பேச்சுவார்த்தைக்கு உட்காருவேனா? இந்த மாநாடுன்னு போது அங்கங்கே இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்கள் யார் ஒருங்கிணைக்கிறாங்களோ அவங்க தான் பேச்சுவார்த்தை குழுலையும் போட வேண்டியிருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு பட்ஜெட்டை முடிச்சுட்டு வர முடியுங்கிறது அவங்க தரப்பில் இருக்கக்கூடியதாக இருக்குது. ஆக இது இந்த புகைச்சல் வெகு விரைவில் முடிவுக்கு வரணும். இல்லை வெளியில் பார்த்து போயிட்டு வாங்கங்கிறது தான் திமுக சொல்லக்கூடிய இடத்தை நோக்கி வரும். இப்போது வரைக்கும் திமுக அனுப்பணுங்கிற எண்ணத்தில் இல்லை. ஆனால் எவ்வளவுக்கு எவ்வளோ இந்த குரல்கள் சைலண்ட் பண்ணப்படுதோ, சத்தத்தை குறைக்க வைக்கப்படுகிறதோ அல்லது மௌனமாக்கப்படுகிறதோ, அந்த வகையில் இந்த கூட்டணி நல்லது இல்லைனா ஒன்று சேர்ந்தாலும் அது எல்லாருக்கும் பெரிய நஷ்டமாக போகும். கதறுகள் இல்லாத ஒரு சட்டமன்றத்தை நோக்கி அது போனாலும் ஆச்சரியப்படுவது தமிழ்நாடாக அது மாறும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியது. இது அடுத்த கட்டத்தில் எப்படி போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.